ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அல்லது தேய்பிறை திரையோதசி நாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷம் எனப்படும். தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்ட காலமே பிரதோஷ காலமாகும். ஏகாதசி நாளில் ஆலகால விஷத்தை உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தாராம். பின்னர் மறுநாள் திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி தமரகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியத்தை ஆடினாராம். பிரளய தாண்டவம் என்று அழைக்கப்படும் இந்த நாட்டியம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐவகை தொழிலை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இறைவனால் ஆடப்பட்டதாகும். சனி மகா பிரதோஷத்தில் ஈசனை வழிபட்டால் 120 பிரதோஷம் வழிபட்ட பலன் கிடைக்கும். திரையோதசி திதி சனிக்கிழமை வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. 12 ராசிக்காரர்களும் சமர்ப்பிக்க வேண்டிய அபிஷேக பொருள்களை குறித்து கடைசியில் கூறுகிறேன். சனி பிரதோஷமன்று நந்தியை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் விலகும். 7:30 சனி, அஷ்டம சனி உள்ளவர்கள் சனி மகா பிரதோஷத்தில் நந்தி தேவரை வழிபட்டு சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். சனி பிரதோஷ வேளையில் சோமசூக்த பிரதட்சணம் செய்தால் 120 வருடம் ஈசனை வழிபட்ட பலன் கிடைக்கும். சோமசூக்த பிரதர்ஷனத்தை குறித்து இந்த வீடியோக்கு கடைசியில் கூறியிருக்கிறேன், கேளுங்கள். சிவபெருமான் விஷமருந்திய தினம் சனிக்கிழமை ஆதலால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பிரதோஷ நாளில் நந்தியன் பெருமானுக்கு அரிகம்புல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் நெய்வேத்தியம் வைத்து பிரதோஷ வேளையில் பூஜை செய்யலாம். பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தியையும் தரிசிக்கும் வரை உணவை தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும். இப்படி வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழலாம் என்பது நம்பிக்கை. சனி பிரதோஷ வேளை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை எல்லா தேவர்களும் சிவனின் நடனத்தை காண கோவிலில் எழுந்தருள்வர் என்பது ஐதீகம். சனி பிரதோஷ வேளையில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் என்பதால் தவறாமல் பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியன் பெருமானையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். மேஷ ராசிக்காரர்கள் பன்னீர் அல்லது சந்தனம், ரிஷப ராசிக்காரர்கள் பசும்பால், நெய், பால் பொருள்கள், மிதுன ராசிக்காரர்கள் கரும்பு சாறு, கடக ராசிக்காரர்கள் சந்தனம், சிம்ம ராசிக்காரர்கள் மஞ்சள், கன்னி ராசிக்காரர்கள் சாம்பிராணி அல்லது வெல்லம், துலாம் ராசிக்காரர்கள் பால், தயிர், பால் பொருள்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் வில்வம், தனுசு ராசிக்காரர்கள் வஸ்திரம் முடியாதவர்கள் மஞ்சள் நிற பூக்கள், மகர ராசிக்காரர்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய், கும்ப ராசிக்காரர்கள் நந்திக்கு காப்பரிசி, மீன ராசிக்காரர்கள் தயிர், பால், பால் பொருட்கள் அல்லது வாசனை திரவியங்கள். சிவபெருமானுக்கு பிரதோஷ வேளை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள் அப்போது நடைபெறும். அந்த வேளையில் சோமசூக்த பிரதர்ஷனம் செய்வது மிகவும் நல்லது. சோமசூக்த பிரதர்ஷனம் என்றால் சிவாலயத்தில் நந்தியன் பெருமானிடமிருந்து புறப்பட்டு இடப்புறம் சென்று சண்டிகேஸ்வரரை வழிபட்டு வந்த வழியே திரும்பி நந்தி தேவரை வணங்கி வலப்புறம் அபிஷேக தீர்த்தம் விழும் கோமுகி வரை சென்று மீண்டும் திரும்பி நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை வணங்க வேண்டும். இப்படி 3, 5, 11 என பிரதர்ஷனம் செய்து வழிபட நினைத்த காரியம் கிடைக்கும். அபிஷேகத்திற்கு பால் அளித்தால் நோய் தீரும், தயிர் அளித்தால் வளம் பெருகும், தேன் அளித்தால் இனிய குரல் வளம் கிடைக்கும், பழச்சாறு அளித்தால் விளைச்சல் பெருகும், இளநீர் மக்கள் பேரு, சர்க்கரை எதிரிகள் தொல்லை விலகும், எண்ணெய் சுகவாழ்வு கிடைக்கும். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.